மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா நம்முடைய நினைக்கிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். பெரியார் திடலுக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? செலுத்த முடியாது என்பதை அவர் உணர்ந்துதான் பெரியாருக்கு முதலில் மரியாதை செலுத்தினார். அம்மா அவர்களும் அதற்கு பிறகு அதை தொடர்ந்து நிறைவேற்றி நாடு இயக்க கொள்கைகள், அந்த கொள்கையில் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்துதான் முதலில் பெரியார் இருக்கிறார். ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். தொடர்ந்து திராவிட கட்சிகளை போலவே இவரும் பெரியாருடைய கொள்கையை முன்னெடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தாலும் யாருடைய வாக்குகள், அதாவது இவருக்கென்று இருக்கின்ற வாக்குகள் இவர் போகிற வழியில் அது வரும். அது வாக்கு வங்கியை இனிமேல் தான் அவர்கள் தேர்தல் காலத்துக்கே வரப்போகிறார்கள். அவர்களுக்கு என்ன வாக்குகிறது? அவர் சினிமாவில் இருக்கிறார் என்றால் எல்லோருக்கும் அறிமுகமானவராக இருப்பார். அவர் போயிருக்கிறார்கள். பெரியாரை சொல்லியும் தோற்றிருக்கிறார்கள், பெரியாரை சொல்லாமலும் தோற்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்கிறது. எனவே பெரிய அளவிலே சினிமாவில் மிகப்பெரிய அளவிலே அவர் எல்லோருக்கும் அறியப்பட்டவராக இருப்பார். ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றவராக அவர் இருந்தால்தான் ஓரளவாவது அவர் வாக்குகளை பெற முடியும். அந்த நம்பிக்கையை அவர் பெறுவாரா? அவருடைய கொள்கைகள் எதிர்காலத்தில் நாட்டு மக்களால் ஏற்கப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். திமுகவும் அதிமுகவும் பெரியார் வழியை பின்பற்றி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் எந்த வகையில மாற்றா இருப்பார் அப்படின்ற ஒரு பார்வை மாற்றா இருக்க வேண்டும் என்றால் 40% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு இத்தனை சதவீத வாக்கள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லவும் இல்லை. காவலவன் அண்மையில மது ஒழிப்பு மாநாட்டை ஒட்டி அழைப்பு விடுத்தார். அந்த மாதிரி ஈமான் விஜய் பின்பற்றக்கூடிய முதல் படியை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு நாம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவது சரியல்ல. ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வேறு மாதிரி முடிவை மாற்றிக்கொண்டு தேர்தல் உடன்பாடுகளுக்கு உள்ளே வருகின்றன. இது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கிற போது இப்ப அவர் வருவாரா, இவர் வரமாட்டாரா, எல்லாம் ஏற்குமா ஏற்காதா என்பதற்கெல்லாம் இப்போது விட இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அன்வர் ராஜா.